வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோடு வானத்திலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுழல்ற கைரேகம் மாதிரி தெரிகிற கோடு. அதில் உள்ள மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 6 நூற்றாண்டுகளாக நீடிக்கும் மர்மம். நாஸ்கா கோடுகள் ஏலியன் செயலா அல்லது உலகத்தின் 8வது அதிசயமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட காலமாக மர்மமாக விளங்கும் நாஸ்கா கோடுகள் குறித்த மர்மம் என்ன? பெருவில் உள்ள லிமாவாவில் இருந்து 250 மைல் தொலைவில் ஒரு பெரிய வறண்ட பகுதி உள்ளது. இந்த பகுதி பழமையான மர்மம் வாய்ந்த விஷயங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருது. அந்த தட்டையான பூமியில் 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்குது. அவை ஆழமான குழிகளாக வெட்டப்படவே இல்லை. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவை பல உருவங்களாக தெரியுதாம். அவை 6 முதல் 12 அடி அகலமாகவும் இருக்குதாம். அமெரிக்காவில் முன்னால் வாழ்ந்த நாஸ்கா என்னும் இனத்தாரால் இந்த கோடுகள் வரையப்பட்டதால் இந்த கோட்டுக்கு பேர் நாஸ்கா கோடுகள் அப்படின்னும் சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இந்த கோடுகள். இந்த கோடுகள் 30 மைல் தூரம் வரை இருக்குதாம். அந்த கோடுகளை உயரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு சுழலாக கைரேகை போல தெரியுதாம். நாஸ்கா கோடுகளை வரையும் போது எந்த ஒரு சரியான முறையையும் அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுதாம். 1500களில் முதல் முறையாக இந்த கோடுகள் கண்ட பயணிகள் ஏதோ மேடு பள்ளமாக சாலை உள்ளது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கடந்த நாகரிகத்தின் சிக்கலான கோடுகள் அவை என அவர்களுக்கு தெரியவில்லை. 1927ஆம் ஆண்டு வரையிலும் இந்த கோடுகள் நாஸ்கா கோடுகள் அப்படின்னும் யாரும் இதை கண்டுக்கவே இல்லையா. ஒரு நாள் பெருவை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளரான டோரியோ மெஜியோ ஜெஸ்பே என்பவரின் மலைகளின் வெளியே சென்று கொண்டிருந்த போது மலை உச்சியில இருந்து பெருவின் வறண்ட நிலப்பகுதியை பார்த்திருக்காரு. உயரத்தில் இருந்து பார்த்தால்தான் நாஸ்கா கோடுகளில் உள்ள உருவங்கள் தெரியும். மலையில் இருந்து பார்த்தால்தான் டேரியோவுக்கும் அந்த உருவங்கள் தெரிஞ்சிருக்குது. பாலைவனத்தில் இருக்கும் பள்ளங்கள் பண்டைய சாலைகளில் இடிபாடுகள் அல்ல, அவை திட்டமிடப்பட்டு வரையப்பட்டவை என அவர் தெரிந்து கொண்டிருக்கார். அவை பூமியில் செதுக்கப்பட்ட சின்னங்கள் என்றும் தரைமட்டத்தில் இருந்து பார்த்தால் அவை பள்ளங்களாக மட்டுமே தெரியும் அப்படின்னும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு நாஸ்கா கோடுகள் குறித்து வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பமாக இருந்திருக்கு. அடுத்த ஒரு நூற்றாண்டாக ஆய்வாளர்கள் உலகின் மிக மர்மமான நாஸ்கா கோடுகளை ஆராய துவங்கியிருக்காங்க. பெருவில் உள்ள ரியோ கிராண்டே டி நாஸ்கோ நதிப்படுகையில் சிக்கலான வடிவமைப்புடன் அமைந்துள்ள நாஸ்கா கோடுகள் அதை பற்றி கூறப்படும் அமானுஷ்ய விளக்கங்கள் காரணமாக பிரபலங்கள் உள்ளன. இந்த அமானுஷ்ய கோடுகளை நம்புவர்கள் கூறும்போது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோடுகளை வரைந்த நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய கோடுகளை பொறித்து உருவங்களை பொறித்திருக்க முடியாது. ஏனெனில் மேல் நோக்கி உயரத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே நாஸ்கா கோடுகளில் என்ன படம் வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அவர்களுக்கு ஏலியன்கள் உதவி செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் உதவியோடு தான் நாஸ்கா கோடுகள் இந்த மக்களால் வரையப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளியில் இருந்து வரும் ஏலியன்களுக்கு தெரிவதற்காக அவை வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதில் மனிதர்கள், பூச்சிகள், பறவைகள், மீன், மரங்கள் மற்றும் பூக்கள் போன இயற்கையை சித்தரிக்கும் வரைபடங்களே வரையப்பட்டிருக்குதாம். நாஸ்கா கோடுகளில் விண்வெளி வீரரின் உருவமும் இடம்பெற்றிருக்குதாம். அது விண்வெளி உடையில் மனிதனை போல தலையை கொண்ட உருவமாகவும் இருக்குதாம். சுவிஸ் எழுத்தாளரான எர்ச்வான் டெனிகன் என்பவர் அதில் உள்ள சில உயிரிழப்புகள் வேற்றுகிரக ஜீவராசிகளை வர்ணிக்குது அப்படின்னு நம்பியிருக்காரு. இது குறித்து 1968ஆம் ஆண்டு இவர் செர்டேஸ் ஆஃப் காட்ஸ் என்னும் புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. இதில் மிகவும் பிரபலமான புக்காக இருந்திருக்கு. இந்த புத்தகம் நாஸ்கா வரிகளை மிகவும் பிரபலப்படுத்தி இருக்கு. மேலும் நாஸ்கா அதிகபட்சம் புராண கதைகளையே உருவாக்கி இருக்குது. கிமு 100 முதல் கிபி 800 வரை ரியோ கிராண்டி டி நாஸ்கா நதிப்படுகையில் வறண்ட நதி படுகையில் வசித்து வந்த நாஸ்கா இனத்தினர் பதப்படுத்தப்பட்ட உடல்களை செய்யும் மம்மி முறையினை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பதப்படுத்தப்பட்ட உடல்களை கண்டறிஞ்சிருக்காங்க. அவற்றில் சில சடலங்களின் மண்டை ஓடுகள் விசித்திரமாக இயற்கைக்கு மாறாக நீண்டு இருந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் மர்மமான 3 விரல் கொண்ட மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இது 2017 ஜூன் அன்று பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பரிசோதனையில் இது மனிதனாக இருக்க முடியாது அப்படின்னும் நம்பியிருக்காங்க. எனவே நாஸ்கா கோடுகளை வரைவதில் வேற்றுக்கிற வாசிகள் பங்கு வகித்திருக்காங்களா இல்லை கண்டிப்பாக இல்லையா அப்படின்னும் அவங்களுக்கு தெரியலையாம்.
பூமிக்கு வேற்றுக்கிரகவாசிகள் வருகிறார்கள் என்ற கதை பலருக்கு பிடித்தமானதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அதிகபட்சமாக சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் தான் அதை உண்மை என கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாஸ்கா கோடுகளில் அதிகப்படியான எந்த மர்மமும் இல்லை அப்படின்னும், பூமியை சேர்ந்த விஷயங்களே அதில் உள்ளதே தவிர பூமியை தாண்டிய விஷயங்கள் அதில் இடம்பெறவில்லை. பிரமிடாக இருந்தாலும் நாஸ்கா கோடாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க நம் முன்னோர்கள் தொழில்நுட்ப ரீதியாக கடினமான சாதனையை செஞ்சிருக்காங்க. ஆனால் அதை எப்படி செய்தார்கள் என்பதே வரலாற்றில் நெடுநாளைய கேள்வியாகவே இருக்குதாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்பட்ட வானிலை மாற்றம் காரணமாக நாஸ்கா கோடுகள் உருவாக்கப்பட்ட பள்ளங்கள் அல்லது சிவப்பு பழுப்பு நிறமாக மாறி இருக்குது. இந்த பள்ளங்களின் அடிப்படையில் மஞ்சள் மணல் காணப்படுகிறது. இந்த வண்ண வேறுபாடுகளே எவ்வளவு தொலைவில் இருந்து பார்த்தாலும் நாஸ்கா கோடுகள் தனித்துவமாக காட்டுது. கயிறுகளை பயன்படுத்தி அவற்றை அளந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு விமானத்தின் ஜன்னல் வெளியே பார்த்தால் நாஸ்கா கோடுகள் மிக சிறப்பாக தெரியும். ஆனால் உயரத்தில் இருந்து பார்க்கும்போது அது சமவெளியின் அடிவாரங்கள் போலவே காட்சியளிக்குது. அநேகமாக பெருவின் தொல்பொருள் ஆய்வாளர் செஸ்பேன் என்ற மலைகளை கொண்டே அவர்கள் தங்கள் வேலைகளை சரிபார்த்திருக்கக்கூடும் அப்படின்னும் நம்பப்பட்டு வருது. நாஸ்கா மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பு மிகவும் வறண்ட பகுதியாகும். அங்கு அதிக மழைப்பொழிவு கிடையாதாம். அதிகபட்சமாக ஆண்டுக்கு 4 மில்லிமீட்டர் தான் மழையே பொழியுமா. அதிகமாக புழுதிகள் காணப்படும் பகுதியாகவும் இது இருக்குதான். இதனால தானே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வறண்ட பூமியும் அதில் இருந்த நாஸ்கா கலாச்சாரமும் வெளி உலகே தெரியாம போயிருக்கு. விண்வெளி வீரர் படத்தை பொறுத்தவரை அது ராட்சத உருவம் என்றும் அழைக்கப்படுதான். அதன் தலை ராட்சதை போல பெரியதாக உள்ளதாம். 3 விரல்களை கொண்ட மம்மி எனவும் கூறப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரளி அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாஸ்கா மம்மிகளின் நீண்ட மண்டை ஓடுகள் உண்மையானவை. ஆனால் அது நாஸ்கா கோடுகள் வரையை போலவே அந்த பழங்குடியினரின் கைவேலையால் செய்யப்பட்டிருக்குது. இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை மூளை சிதைவு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா